மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய கூட்டுறவு கொள்கை விளக்க புத்தகத்தில் 131 ஊட்டி டீ விற்பனை, அரசு உப்பு விற்பனை, பனவெல்ல விற்பனை, சிறுதானிய விற்பனை என்று பொருள் விற்பதை இதில் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த ஆட்சியிலே வருவதற்கு முன்னால் பொருள் என்கிற தலைப்பில் பக்கம் 44 தேங்காய் விலையிலே ஏற்படும் மாற்றங்கள், தென்னை விவசாயிகளுடைய பாதிக்காத வகையில் கொப்பரை தேங்காய் ஆதார நிதி ஒதுக்கப்படுவது, கோவை, தஞ்சை, பொள்ளாச்சி, காங்கேயம் போன்ற இடங்களில் தேங்காய் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்படும். அவற்றிலே இருந்து அரசு அறுவை அலுவலர்கள் மூலமாக எண்ணெய் எடுக்கப்பட்டு பொது விநியோக திட்டத்தில் விற்பனை செய்யப்படும் என்று ஏற்கனவே தேர்தல் அறிக்கையிலே ஒன்று கூறப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பொருளாக விற்பனை என்று இந்த புத்தகத்தில் இடம்பெறுகிற பொழுது இந்த எண்ணெய் விற்பது என்பது விற்பனை இடம்பெறவில்லை என்பதை மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதேபோன்று பொருள் 5 பக்கம் 43 5 ஏக்கருக்கு குறையாத நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவுகளில் வாங்கிய பயிர்க்கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளிலே வாங்கிய பயிர்க்கடன்கள் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் அறிக்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1, 2, 3 என்ற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 3 அறிவிப்பு தந்திருக்கிறார்கள். எந்தெந்த வகையிலே விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உணவுத்துறை அமைச்சர்கள் கூட நிறைய ரேஷன் கடை இருக்கிற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டிலேயே ஏறத்தாழ 860 ஊராட்சிகளுக்கு மேல் உள்ள ஒரு மாவட்டம் முழுக்க கிராம மாவட்டம். அந்த மாவட்டம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் 7வது கிலோமீட்டரில் அப்துல்லாபுரம்ன்ற இடத்துல ஆரம்பித்தோம்னா அரூர் வரைக்கும் இருக்கும் அந்த மாவட்டத்தினுடைய நீண்ட நெடிய ஒரு மாவட்டம். அதனால தான் அவ்வளோ ரேஷன் கடை இருக்குது. அதனால் ஒரு சான்றுக்காக சொல்கிறேன், அவ்வளவு இடங்கள்லையும் விவசாயிகள் கடன் வாங்கி விவசாயம் செய்கிற ஒரு மாவட்டம். இன்னும் சொல்ல போனால் காவிரி டெல்டா பகுதியோடு இல்லை எங்களுடைய பகுதி. நிலத்தை பார்த்து வானத்தை பார்த்து விவசாயம் பண்ணுகிற பகுதி, மிக நடுத்தர விவசாயிகள் இருக்கிற பகுதி. அதில் குறிப்பாக பானை சோறுக்கு பருக்கு சோறு பணம் என்பதை போல 2 கூட்டுறவு சங்கங்கள்லேருந்து வந்த செய்தி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் டீ கல்லேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் மூலமாக ஒரு செய்தி. 1/5/2025 முன் பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகள் 162 பேருக்கு கடன் தள்ளுபடி இன்று வரை செய்யவில்லை என்ற ஒரு செய்தி. இன்னொன்று தலையாம்பள்ளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க வங்கி, அதாவது PASCP, அது ஆங்கிலத்தில் இருப்பது, நான் தமிழில் சொன்னேன். 1/5/2025 முன் வாங்கிய கடன் 379 சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யவில்லை என்ற செய்தி. இது 2 சொசைட்டி பார்த்து சொல்றேன். இப்படி பல சொசைட்டிகளில் கடன் இன்னும் தள்ளுபடி செய்யவில்லை, பாதிக்கிறோம் என்கிற விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் கூட்டுறவுத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த சபையின் மூலமாக விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கையிலே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்கிற நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இல்லை இன்னொரு அறிக்கை வரும் எல்லாமே நாங்கள் சொன்னபடி தள்ளுபடி செய்வேன் என்று அமைச்சர் அவர்கள் பதிலோரிலே சொல்வாரா என்று நான் எதிர்பார்க்கிறேன். பேரவைத் தலைவர்களே, தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது அதெல்லாம் தேதி இதெல்லாம் சொல்லலை. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளே வாங்கிய பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடியும். அதுதான் உங்களுடைய வாக்குறுதி. அதனால தான் சொல்றேன். நான் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். பொதுக்கூட்டில் பேசுற மாதிரிலாம் இல்லை. நாங்கள் பேசுவது என்பது நீங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது. இப்ப நிறைய சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய தலைவரை நான் 6 மாதம் வரைக்கும் அந்த இதை விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். சிலவைகளுக்கு நாளாகும், அது இல்லைன்னு மறுக்கல. விவசாய கடன்றது எப்பொழுதுமே வந்த உடனே தள்ளுறதா விவசாய கடன். இதுக்கு நாட்கள்லாம் கிடையாது. நான் என்ன கேட்டேன், 3 முறை நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. 4வது முறை இது முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு ஏதாவது ஆலோசனை வைத்திருக்கிறீங்களா, அறிவிக்க போறீங்களா? அந்த விவசாயிகள்லாம் கேட்கறாங்க, அவங்களுக்கு எப்படி நாங்கள் மக்கள் பிரதியாக என்ன பதில் சொல்றது? இப்ப நாங்கள் அசம்பிளி முடிச்சுட்டு போன உடனே கேட்பாங்க, எங்க சட்டசபையில் கேள்வி கேட்டீங்களா, முழுசும் தள்ள போறாங்களா, இல்ல இவ்வளவு ஒரு சொசைட்டிலேயே 200 பேர் 300 பேர் தள்ளுபடி இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லுமா? நாங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? இதுல எங்க அரசியல் இருக்கிறது? அரசியல்லாம் இல்ல. இது கூட்டுறவு கடன் வந்த உடனே தள்ளுறதான் கூட்டுறவு கடன். நான் ஏற்கனவே இதே மன்றத்தில் நான் பதிவு பண்ணேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஏற்கனவே இதே மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன். 2006 கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது அன்றைக்கு முழு கடனையும் 6000 கோடி ரூபாய் அண்ணன் கலைஞர் தள்ளுபடி பண்ணா நான் தான் பண்ணேன். சென்ற முறை ஆட்சிக்கு வருகிற பொழுது நம்முடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின்
விவசாயிகளுக்காக கடன் பட்டிருக்கிற அத்தனையும் தள்ளுபடி செய்யன்னு சொன்னார். எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணார். இப்ப நான் கேட்கறது, நீங்க சொல்லிருக்கிறீங்களே 5 ஏக்கராக்கு உட்பட்டது பூரா முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், 5 ஏக்கராக்கு மேல இருக்கிற விவசாயிகளுக்கு பாதின்னு சொல்லிருக்கீங்க. அது உண்டா இல்லைன்றதான் என்னோட கேள்வி.